ரீனா அப்பாவையும் தாத்தாவையும் கூப்பிட்டதும் அவங்களும் வந்து, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்?ன்னு கேட்குறாங்க. அப்போ ரீனா, சும்மா வாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல மாஸ்க் காட்டி இருக்கா. உண்மையிலேயே நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்,ன்னு பாராட்டுறா. அப்படியே ரீனாவும் இதுதான் கிடைச்ச வாய்ப்புன்னு, இன்னைக்கு நம்ம கூட டின்னருக்கு கதிரும் வரான்,ன்னு சொல்றா. உடனே, யாரு? நீ கைய பிடிச்சு கூட்டிட்டு போன அந்த பையனா?ன்னு கேட்க, ஆமாப்பா அவனேதான்,ன்னு சொல்றா. உங்க 2 பேருக்குள்ள என்ன?ன்னு கேட்டதும் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான்பா. நீங்க வேணும்னா அணுவை கூப்பிட்டுக்கோங்க,ன்னு சொல்லுறா. அப்போ அவன் இப்போ பாம்பேல இருக்கான்னு சொன்னதும் அது எப்படி உனக்கு தெரியும்?ன்னு கேட்குறாங்க. போன்ல பேசிக்கிட்டு இருக்க,ன்னு சொல்லிட்டு, ரீனா நீங்க என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டுத்தான் பண்ணணும், புரியுதா? அது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும்தான்,ன்னு சொல்லுறாங்க. அதுக்காகத்தான் அவனை டின்னருக்கு கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரீனா போறா. அவ போனதுமே தாத்தா கிட்ட, எனக்கு என்னமோ ரீனாவுக்கு ரதி தேவையில்லைன்னு தோணுது. எனக்கு ரீனா அவளுக்கான ஒரு அமைதியான வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம்,ன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க தாத்தா தேவ் கிட்ட திவி திருடுன விஷயத்தை சொல்லி, நீ அவகிட்ட கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்,ன்னு சொல்றாங்க. அதுக்கு தேவ், எனக்கும் அந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் நான் அவகிட்ட பேச மாட்டேன்,ன்னு சொல்றான். அதுக்கு, என்னப்பா திவி தப்பு பண்ணி இருக்கான்னு தெரிஞ்சும் இதை பத்தி கேட்கலன்னா எப்படி? என்ன திடீர்னு உங்களுக்கு எங்க மேல இவ்வளவு அக்கறை?ன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், அவ ஏன் பேத்தி? நான் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லல. அதுக்காக வாழ்க்கை முழுக்க அந்த நரகத்துல நான் இருக்கணுமா? உங்க குற்ற உணர்ச்சி எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவகிட்ட போய் நான் சண்டை போட்டேன்னா கண்டிப்பா அது அவளை பாதிக்கும். என் பொண்ணு ஒரு நாள் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பொறுமை உங்களுக்கு இல்லைன்னா இனிமேல் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க,ன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ராகவும் அமலாவும் சப்ளையர்ஸை கூப்பிட்டு அவங்க கிட்ட கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து, ஒரு பேனான மெடிசினை எப்படி நீங்க ஹாஸ்பிடலுக்கு சப்ளை பண்றீங்க?ன்னு கேட்குறாங்க. அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த இன்வாய்ஸ் நம்பர் எங்களோட லிஸ்ட்லயே இல்லை. நீங்க சொல்லியிருக்கிற மெடிசினே எங்ககிட்ட கிடையாது. அதே மாதிரி இந்த இன்வாய்ஸும் ஃபேக் தான்,ன்னு சொல்றாங்க. அதுக்கு, என்ன மொத்த ப்ளேமையும் ஹாஸ்பிடல் மேல போடுறீங்களா?ன்னு கேட்க, நாங்க ஒன்னும் உங்க மேல பழி போடல. இதுல எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னுதான் சொல்றோம்,ன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த மெடிசினை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு வந்தது கண்டிப்பா இங்க வேலை செய்ற ஒரு டாக்டரால மட்டும்தான் முடியும்,ன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம பசங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் 2 பேருமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் தான் இதை பண்ணி இருக்காங்கன்னா அந்த டாக்டர் யாரா இருப்பாங்க?ன்னு ரொம்ப குழம்பி போறாங்க. அப்போ ஆராதனா ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்குறதை ராகவ் பார்த்துட்டு, இதை ஆராதனா பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கா?ன்னு கேட்குறான். ஆனா அவங்க டெத்தான எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணல. அப்புறம் எப்படி அவங்க பண்ணிருக்க முடியும்?ன்னு சொல்ல, அதனாலதான் எனக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு. அந்த கண் எபிசோடுல அவங்க எப்படி கண்ண ஹேண்டில் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருப்ப?ன்னு கேட்குறான். ஆமா, அந்த டிரக் ஆடிட் கேஸ்ல கூட நம்ம யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ட்ரக்கை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்கதான் பண்ணி இருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லை. ஆனாலும் இதை அவங்க எதுக்காக பண்ணி இருப்பாங்க?ன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆராதனா உள்ள வர்றா. உடனே பேச்சை நிறுத்துறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குறதை பார்த்துட்டு, ஆராதனா வந்து, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க?ன்னு கேட்குறா. அவன், அதை கேட்க நீங்க யாரு?ன்னு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணுகிட்ட என்னாச்சுன்னு கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு, இந்த நாய் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணிருப்பா போல. ஆனா இப்ப பிரெக்னன்ட்டா இருக்குறதுனால கலைக்கலாம்னு வந்தா இவன் அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்,ன்னு சொல்றா. உடனே அவன், அப்படித்தாண்டி பண்ணுவேன். வயித்துல இருக்க குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்ன கொன்னுருவேன்,ன்னு அடிக்க வர்றான்.
ஆராதனா அவனுக்கு 2 அறை போட்டு அந்த குழந்தையை வச்சுக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற உரிமை அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அவன், என்ன ஓவரா பேசுறீங்க, இப்பவே இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், போலீஸை கூப்பிடுறதுனால கூப்பிடுங்கன்னு சொல்றான். உடனே அவனோட கைய பிடிச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு, உனக்கெல்லாம் எதுக்குடா போலீஸ் வரணும், உன்னை இங்கவே அடிச்சு மார்ச்சுரியில போட்டுருவேன், எங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போ பார்க்கலாம்னு சொல்றா. அவனால எதுவும் பண்ண முடியாம, நீ வெளிய வா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெடிசின் எழுதி கொடுத்து அதை 3 நாள் தொடர்ந்து போட சொல்றா. அந்த பொண்ணு ரொம்ப அழுறதை பார்த்து, கண்ண மூடிக்கிட்டு யாரையும் நம்பாத, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருந்தேன், ஆனா லைஃப் லாங் நீதான் உன்னை பார்த்துக்கணும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறா. இங்க ரதி வீட்டுக்கு வந்ததும் தாத்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி பேக் பண்ணி வச்சிருக்கிறதை பார்த்துட்டு, என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதுக்கு, ஒன்னும் இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நான் பாரமா இருக்கணும்னு தோணுது, நான் என்னைக்கோ பண்ண விஷயத்தினால எல்லாரும் என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்க, அன்னைக்கு யாராலையுமே முடிவெடுக்க முடியலைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன், அதுக்காக எல்லா பழியுமே என் மேல விழுந்துருச்சுல்லன்னு சொல்றாரு. அப்ப ரதியும், கூட வரப்போக வேணாம்னு சொல்லல, நீங்க எங்களை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறதுதான் நல்லது, நான் எங்களை மட்டும் சொல்லல ரீனாவையும் சேர்த்துத்தான் சொல்றேன், இந்த வழி கடந்து போக கொஞ்ச நாள் ஆகும், அதுவரை நீங்க வராதீங்கன்னு சொல்றா. அவரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ரதியோட கையை பிடிச்சு, மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்லைம்மா, ஆனா இதுவரை நான் பண்ண எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான், நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு போறாரு. இங்க மதுவும் பேஷன் ஷோக்கு என்ன டிரஸ் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வினோத், இந்த அளவு ஹைட்டுக்கு வேஷ்டி சட்டைதான் போட்டுவிடணும்னு சொல்லுறான். டேய், இது சூப்பர் ஐடியா, அர்ஜுனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. உடனே வினோத் வேகமா வந்து, யோ ஆமாயா, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீ அதையே போட்டுக்கோன்னு சொல்றான். இங்க கதிர் டின்னருக்கு வந்து ரீனாவோட பேசி பழகுறதை பார்த்து, ரீனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தீங்களா, எனக்கு அதுவே போதும்னு விஜய் சொல்றான். இங்க ரீனாவும் கதிர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பக்கம் அர்ஜுன் ரொம்ப மூடவுட்டா உட்கார்ந்துருக்கான். நீ அந்த ரீனாவை நினைச்சுதான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது, ஆனா நான் அடிச்சு சொல்றேன், அவ இந்நேரம் கண்டிப்பா மூவ் ஆன் ஆகி இருப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கியான்னு சொல்லுறாங்க. அதுக்கு அர்ஜுன், உனக்கு எங்களை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுறான். சரி, உனக்கு என்ன வேணும்ன்றதே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவனோட மொபைலை எடுத்து, உனக்கு ஒரு க்ளோசர் தேவைன்னு ரீனாவுக்கு கால் பண்ண போறா. அர்ஜுனும் வந்து அவளை தடுக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ள அவளுக்கு கால் பண்ணி, ஒழுங்கா அவகிட்ட பேசுன்னு காதுல வைக்கிறா. அப்ப ரீனாவும் கால் அட்டெண்ட் பண்ணி, யாருன்னு கேட்டதும் அர்ஜுன் வேகமா மொபைலை வாங்கி தனியா வந்து, ரீனா, நான் அர்ஜுன் பேசுறேன்னு சொல்றான். அர்ஜுனோட வாய்ஸ் கேட்டதுமே ரீனா எதுவுமே பேசாம 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு வேகமா காலை கட் பண்ணி கீழே வைக்கிறா. விஜயும் இதை பார்க்குறான். இந்த பக்கம் அர்ஜுனும் ரீனா எதுவுமே பேசாம காலை கட் பண்ணினதுனால ரொம்பவே சோகமாயிடுறான். இங்க ரீனாவும் டல்லா இருக்குறதை பார்த்து, என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. விஜயும் ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க.